வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ரஃபாவில் இராணுவ நடவடிக்கையின் தீவிரமான பகுதி ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிந்துவிட்டது என்று கூறினார். இனி நாட்டின் வடக்கு எல்லையில் ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது அடுத்த இலக்கு. போரின் தீவிரமான கட்டம் ரஃபாவில் முடிந்துவிட்டதால் இனி ஐடிஎஃப் தமது கவனத்தை ஹெஸ்பொல்லாவை தாக்க பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்தார். அதன் அர்த்தம் என்ன? ரஃபாவில் போர் முடிவுக்கு வந்து விட்டதா? அங்கு ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதா? ரஃபாவில் இராணுவ நடவடிக்கையின் தீவிரமான பகுதி முடிந்துவிட்டது என்று கூறியதன் அர்த்தம் அதுவல்ல என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ரஃபாவில் ஹமாஸின் பெரும்பாலான தரையடி சுரங்கங்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்பதே ரஃபாவின் இராணுவ நடவடிக்கையின் தீவிரமான பகுதி முடிந்துவிட்டது என்று குறிப்பிடப்படுகிறது என்கிறார்கள் அவர்கள். ரஃபாவில் இஸ்ரேலிய இராணுவம் தரைப்போரை தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் முக்கிய தரை தாக்குதல்களை நடத்தியது என்று கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் சில ஊடகங்களில் செய்தியாளர்களை ரஃபா நகரத்திற்கு அழைத்து சென்று அங்கு நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் பற்றிய விளக்கங்களை கொடுத்தது. அவர்கள் கூறிய தகவல்களின்படி தரையில் இஸ்ரேலிய இராணுவத்தின் சிறு சிறு குழுக்கள் ஹமாஸின் சுரங்கப்பாதைகளையும் மறைவிடங்களையும் தேடி அளித்தனர். உதாரணமாக இஸ்ரேலிய இராணுவத்தின் கிவானி ரோந்து படையினர் ரஃபாவின் ஆழமான பகுதிகளில் அடர்த்தியான கட்டடங்களை விரைவாக சுற்றி வளைத்து அந்த பகுதியில் உள்ள ஹமாஸ் உறுப்பினர்களை அதிர்ச்சியடைய வைத்தனர். அவர்களில் சிலர் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவுவதற்கு வெளியே சென்றபோது ஏற்பட்ட துப்பாக்கி போரில் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் சுரங்கங்களில் இறங்கினர் அல்லது வடக்கே கான்யூனிஸ் திரையை நோக்கி ஓடிவிட்டனர். கிழக்கு ரஃபாவில் மசூதி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டம் இருப்பதை உஷாரான குழு கண்டறிந்தது. புலனாய்வு அதிகாரிகளோடு களத்தில் இருந்த சோதனைகளுக்கு பின்னர் மசூதியை சுற்றியுள்ள அனைத்து தெருக்களையும் மூட உத்தரவிடப்பட்டது. இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒகட்ஸ் படைப்பிரிவின் தாக்குதல் மோப்பநாயான சாமை அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டது. மோப்பநாய் சாம் மசூதியின் முற்றத்தின் வாசனையை உணர்ந்தது. கட்டடத்தின் ஒரு இடைவெளியில் சுதந்திரமாக நுழைந்து விட்டது. அந்த இடத்தில் மோப்பம் செய்தது சத்தங்களை கிரகித்தது. அதன் மூலம் ஒரு மறைக்கப்பட்ட படிக்கட்டு வழியாக கீழே செல்லவும் அது சாமை ஹமாஸின் நுக்பா சிறப்பு படைவின் மறைவிடத்திற்கும் அழைத்துச் சென்றது. ஒரு ஆயுதமேந்திய ஹமாஸ் உறுப்பினர் குறுகிய கட்டடத்தின் ஓரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார். மோப்பநாய் சாமையும் அந்த நபரையும் ஒரு இரும்பு வலை மட்டுமே பிரித்தது. சாம் இந்த கட்டடத்தில் முற்றிலும் சுதந்திரமாக செயல்பட்டு மற்றொரு சிறிய திறப்பை கண்டுபிடித்து அறைக்குள் நுழைந்து ஹமாஸ் உறுப்பினர்களில் ஒருவரை கடுமையாக கடித்தது. அதையடுத்து இஸ்ரேலிய இராணுவத்தின் குழு அந்த இடத்திற்கு சென்று தாக்குதல் நடத்தியது. இப்படியான நடவடிக்கைகளில் ஹமாஸின் மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் கிவாடி பிரிகேட் படைப்பிரிவின் தளபதி கர்னல் லிரோன் பாடிடோ கூறிய போது ரஃபாவில் உள்ள அக்கம் பக்கத்தின் மைய பகுதிக்கு விரைவாக சென்று கிவாடி ரோந்து படை துருப்புகள் 1 மணி நேரத்தில் 2 முறை இப்படியான மறைவிடங்களை சென்றடைந்தனர். மோப்பனாயின் துல்லியமான ஸ்கேன் இல்லாமல் ஹமாஸ் உறுப்பினர்களை கண்டுபிடிக்க முடியாது என்று பாடிடோ விளக்கினார். நாய்களில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா காட்சிகள் ஹமாஸின் பல மறைவிட ரகசியங்களை வெளிப்படுத்தின. பின்னர் அது ரஃபாவில் பல கிளைகளை கொண்டு ஒரு குறிப்பிடத்தக்க நிலத்தடி சுரங்கப்பாதை என்று தெரிய வந்தது. எகிப்திய எல்லையில் ஹமாஸ் உள்கட்டமைப்பை அகற்றும் பணியை வழிநடத்தும் குவாட்டி படையணியுடன் செய்தியாளர்களும் சென்றனர். ரஃபா டெல் சுல்தானில் மிகவும் ஆபத்தான சுற்றுப்புறங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவின் நீண்டகால முன்னேற்பாடுகள் மற்றும் குடியிருப்பு வீடுகளில் பல பொறிகள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் கிவாடி படைப்பிரிவின் துருப்புக்கள் நெருங்கி சென்று ஹமாஸ் உறுப்பினர்களை தாக்க முடிந்தது. ஒரு நாள் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் குழு ஒன்று ஒரு கிடங்கின் பகுதியில் ஹமாஸ் உறுப்பினர்களை அடையாளம் கண்டது. அந்த இடத்தில் ஐக்கிய நாடுகளின் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் சரணடையுமாறு அறிவித்தனர். ஹமாஸ் உறுப்பினர்களில் வெளியே வந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். வெளியே வராதவர்களின் இருப்பிடங்களை தலைக்கு மேல் இயக்கப்பட்ட ஆளற்ற விமானங்கள் காட்டிக் கொடுத்தன. கிளினிக்கள், மருத்துவமனைகள், ஐநா கிடங்குகள் மற்றும் பள்ளிகளை ஹமாஸ் இயக்கத்தினர் மனித கேடயங்களாக பயன்படுத்துவது போர் முழுவதிலும் தொடர்ச்சியான உக்தியாக இருந்தது. இது இன்னமும் நான் கடந்து வந்த நிலத்தடி பாதையின் மிகவும் சிக்கலான தூரம் என்று கிவாட்டி அதிகாரி ஒருவர் கூறினார். கேர்னல் பாடிடோவின் கட்டளையின் கீழ் உள்ள பிரதேச போர்க்குழு ஒரு புதிய போர்க்கோட்பாட்டை எழுதுவதாக ஐடிஎஃப் தெற்கு கட்டளை தள தளபதி தெரிவித்தார். முதன்முறையாக எதிரியை செயல்பாட்டு கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கு தரைக்கு மேலேயும் கீழேயும் பல போர் முறைகள் பயன்படுத்தப்பட்டன. பிரதேச புலனாய்வு அதிகாரி அக்கம் பக்கத்தில் ஒன்றின் வரைபடத்தில் செய்தியாளர்களுக்கு காட்டினார்.
அதில் அந்த பகுதியில் உள்ள அனைத்து எல்லைகளும் சிவப்பு கோடுகளால் குறிக்கப்பட்டுள்ளன. சில சந்தர்ப்பங்களில் தரைவழி ஊடுருவலுக்கு முன்பே நாங்கள் அவர்களின் மறைவிடங்களை பற்றி அறிந்தோம். சில சந்தர்ப்பங்களில் இது ஆளற்ற விமானங்கள் மூலம் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்களிடம் செய்யப்பட்ட விசாரணைகளிலிருந்து சில சுரங்கப்பாதைகள் கண்டறியப்பட்டன. மேலும் சில சுரங்கப்பாதைகள் ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்டு மின்னணு உபகரணங்கள் அல்லது ஆவணங்களின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தினசரி புதுப்பிக்கப்படும் வரைபடம் என்று பாடிட்டோ விளக்கினார். இங்கு 27 மீட்டர் ஆழத்தில் கூட சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளது. பிலடெல்பி நடைபாதையை ஒட்டி 20க்கும் மேற்பட்ட சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருந்தன. அவற்றில் சிலவற்றை நாங்கள் ஏற்கனவே அழித்து விட்டோம், சில இப்போது சோதிக்கப்படுகின்றன. மேலும் சுரங்கப்பாதைகளை கண்டறிய ஸ்கேனிங் மற்றும் தொலையிடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது ஒரு பெரிய சவால், எனவே நேரம் எடுக்கும். ஆனால் ஹமாஸ் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு கட்டியெழுப்பிய பல சுரங்கப்பாதைகளை நாங்கள் தகர்த்து விட்டோம். எமது பணி எளிமையானது. ரஃபாவில் இருந்து எகிப்துக்கு செல்லும் சுரங்கப்பாதைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் ஒரே பணி. எமது மதிப்பீட்டின்படி 80% சுரங்கப்பாதைகள் ஏற்கனவே நம் கைகளில் உள்ளன என்று செய்தியாளர்களுக்கு கூறப்பட்டது. கேர்னல் பாடிடோ ரஃபா பிராந்தியத்தில் போர் எப்படி இருக்கிறது என்பதை விளக்கினார். சில ஹமாஸ் துருப்புக்கள் காசாவிலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் கான் யூனிஸில் இருந்து இங்கு வந்தவர்கள். மீண்டும் கான் யூனிஸுக்கே அவர்கள் ஓடிவிட்டார்கள். இதற்கு நாங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்குள் ரஃபாவில் உள்ள அனைத்து ஹமாஸ் படைப்பிரிவுகளையும் அழித்து விடுவோம் என்று மதிப்பிடுகின்றேன். அவர்கள் மீண்டும் தப்பியோட முடிவு செய்தால் அவர்கள் கட்டிய அனைத்து உள்கட்டமைப்புகளையும் அழித்து விடுவோம். ஆயுத உற்பத்தி உள்கட்டமைப்பு போன்றவற்றை அழிப்பது முக்கியமானது. காசாவில் இதுவரை 17,000 ஹமாஸ் உறுப்பினர்களை IDF கொண்டுள்ளது. ரஃபாவில் 162வது பிரிவு சுமார் 550 ஹமாஸ் உறுப்பினர்களை கொண்டது. இந்த வாரம் ஷபூரா சுற்றுப்புறத்தில் 4 பேரை கொண்டோம். ஹமாஸ் துருப்புகள் தெருக்களுக்கு வெளியே செல்லாமல் கிவாடி படைப்பிரிவின் கண்களில் சிக்காமல் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இதற்காக அவர்கள் வீடுகளுக்குள்ளும் வீடுகளுக்கிடையேயும் சுத்தியலை பயன்படுத்தி சுவர்களை உடைத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குதிக்கிறார்கள். அந்த வீடுகளை நாம் கைப்பற்றும் போது நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். மிகவும் அசாதாரணமான இடங்களில் கூட சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்தோம். கிவாட்டி படைப்பிரிவின் துருப்புக்களில் ரஃபாவில் உள்ள ஒரு கல்லறையின் கீழ் ஒரு நிலத்தடி வழியை கண்டுபிடித்தனர். அங்கு துருப்புக்கள் சென்றபோது நிலத்தடி வழி பல பெரிய சுரங்க அறைகளை இணைத்திருந்தது தெரிய வந்தது. அங்கு 3 ஹமாஸ் உறுப்பினர்களும் ஒரு நுக்பா படைப்பிரிவு தளபதியும் மறைந்திருந்ததை கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டனர். பின்னர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். இஸ்ரேலிய இராணுவத்தின் கிவாட்டி படையணியும் போரில் எப்படி அதிக விலை கொடுக்கிறது என்பதை பாடிட்டோ விவரிக்கிறார். கிவாட்டி படையணியின் 9வது பெட்டாலியன் ஷபூரா சுற்றுப்புறத்தில் நடவடிக்கை எடுத்தது. ஒரு தளபதியும் துருப்புக்களும் ஒரு கட்டடத்திற்குள் நுழைந்தனர். அது சந்தேகத்திற்குரியதாக தெரியவில்லை, ஆனால் அது பெரிய பொறியாக மாறியது. தொலைவில் இருந்து ஹமாஸ் உறுப்பினர்களால் இயக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்தது. வெடிப்பின் விளைவாக 4 துருப்புக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 6 பேர் காயமடைந்தனர். பின்னர் படுகாயமடைந்த துருப்புக்களில் ஒருவர் மருத்துவமனையில் இருந்தபோது காயங்களால் இறந்தார் என்றார்.